families, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸಂಗೋಜ ಜಗನ್ನಾಥ ಸಮಸ್ಯಕ್ಕೆ ಜೊತೆ ಎಂತಸಕೋಸರ ತಾಂತು இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட வளையல் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். ஏன்னா நான் வந்து ரொம்ப அதிகமா வந்து சேர்த்து வச்சிருக்கேன். அதுவும் இல்லாம ஒரு சிஸ்டர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு தான் ஞாபகம் இல்லாம வந்து கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. அதனால தான் என்னால சொல்ல முடியல. அவங்களோட பையன் பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. சாரி சிஸ்டர், ஐம் ரியலி சாரி. சாஹில் அவங்க பேர். அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க எல்லாருமே சேர்ந்து. அதுக்கப்புறம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்போ வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த மாதம் எண்டில் இருக்கலாம், இல்லை அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே. கன்ஃபார்ம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, பட் கன்ஃபார்மாக இல்லையான்னு கண்டிப்பாக எனக்கு தெரியல. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்க கூடயும் நானும் கிளம்புவேன். அப்படி இல்லைன்னா இந்த ஒடிசாவில் இங்கே இருந்து இருக்க வேண்டியதான். ஒடிசாவில் தான் திருப்பி என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க. பட் வந்து அங்கே வந்து கொஞ்சம் சிட்டி மாதிரி இருக்கும், அதனால தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேட்ட டவுட்ஸ்க்கு எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து எந்த அளவுக்கு வந்து பேங்கிள்ஸ் கலெக்ஷன் வச்சுருப்பேன். நான் வந்து ஒரு பேங்கிள் பைத்தியம் கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட அம்மா கூட வந்து நிறைய திட்டுவாங்க. நான் வந்து சேலரி வாங்குறேன் அப்படின்னா என்னோட அம்மாவுக்கு தெரியாமல் இந்த வேலை வந்து நிறைய பொண்ணுங்க பண்ணியிருப்பாங்க. பட் நான் அதை சொல்கிறேன், நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அவ்வளோதான். நான் நிறைய வாட்டி ஒரு 500 இல்லைன்னா 200 அந்த அளவுக்கு தான் நான் எடுத்து வைப்பேன். ஏன்னா அம்மா வந்து வேஸ்ட்டு செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க அப்போ சொல்லும்போது நம்மளுக்கு அந்த மண்டை மாதிரி ஏறவே ஏறாது. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி சேமித்து நான் வந்து கண்ணாடி வாலிஸ் தான் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். நிறைய யூஸ் பண்ணுற மீன்ஸ் வந்து எவ்வளோ வேணும்னாலும் நான் வாங்கி வச்சுப்பேன். கலராக எப்போவுமே ட்ரெஸ்ஸிங்ஸ் மேட்சிங் மாதிரி நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் வாங்கி வைக்கிறதுனால என்னோட அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. நான் அதெல்லாமே இந்த கார்டில் வாங்கி இந்த கார்டில் யூஸ் பண்ணுவேன். பட் இங்கே வரும்போது நான் அந்த மாதிரி யூஸே பண்ண மாட்டேன். ஏன்னா அப்பப்போ வடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் நான் வாங்குவேன். இப்போ வந்து திருவிழா வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். அது உங்ககிட்டயும் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் நான் மேக் பண்ணியிருந்த பேங்கிள்ஸும் இருக்குது. ஒட்டுக்க சேர்த்து நான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணேன். என்கிட்ட பாருங்கள், இது ஒரு பாக்ஸு, அதுக்கப்புறம் இது ஒரு பாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஒரு 3 பாக்ஸ். இங்கே பார்த்தீங்களா வளையல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேசாதீங்க, உங்களுக்கு வரல அப்படின்னும் போது நீங்கள் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டர், நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் இங்கிலீஷ் வரணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னோட நல்லது தான் சொல்கிறீங்க. பட் நான் அதை குறை சொல்லலை. பட் நான் வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து நல்ல மாதிரி ஆக்டிங் பண்ணுறது அது எனக்கு சுத்தமாக வராது. என் மனசில் தோடுறது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது தப்பாக இல்லைன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாமே ஒரு தாட்டே இல்லை. ஏன்னா வந்து நான் வந்து படித்தது வந்து 8ஆம் கிளாஸ், நான் படித்தது வந்து தெலுங்கு. அப்படின்னும் போது தமிழுமே நான் வந்து 1 இயர், அந்த 5th ஸ்டாண்டர்டில் மட்டும்தான் நான் வந்து 1 இயர் படித்தேன். அந்த தமிழை வச்சு தான் நான் வந்து யூடியூப் வீடியோஸ் ஏதாவது கரெக்ஷன் வந்தால் கூட நிறைய பேர் வந்து பார்த்து இப்படி பண்ணாதீங்க, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிடுங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே என்னோட ஃபேமிலி சப்போர்ட் வந்து இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அப்படின்றதுனால நான் ஸ்கூலில் எவ்வளோ மணி வரைக்கும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேனோ, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப வீட்டில் எப்போ பார்த்தாலுமே எனி டைம் வந்து எங்கள் வீட்டில் சண்டையாக இருக்கும். ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன், சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் வந்து அந்த 8th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறதுக்கே நான் வந்து பெரிய பாடுபட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூஸாக போக முடியல என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனால். நீங்கள் ஏதாவது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே, ஸ்டோரி எல்லாமே நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் அந்த இதில் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரி, வளன்னு பேசாமல் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நம்ம வந்து கண்ணாடி வளையல் எல்லாமே பார்த்துடலாம். இந்த பெரிய டப்பால தான் எல்லாமே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு. இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான், தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இதை வந்து மாமியாருக்காக வாங்கினேன், தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து கோல்டு கிடையாது. நிறைய பேர் நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு கோல்டு வாங்கி கொடுத்தாங்கன்னு கேட்டிருந்தீங்க. வெள்ளி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வெள்ளி கிடையாது, அது கவரிங் தான். அது வந்து 110 ரூபீஸ்க்கு வாங்கினேன்.
அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேர் பேண்ட்ஸ் எல்லாமே சும்மா வாங்கி வைப்பேன். எனக்கு இந்த ஹேர் பேண்ட்ஸ் எல்லாமே போடுறதுக்கு வந்து 2 இது இருக்குது. மாமியாருக்காக ஒரு கிளிப்பு வாங்கி இருந்தோம். இது வந்து பிளெயின் ப்ளவுஸ், சாரி ப்ளவுஸ்லேயே வந்து பிளெயின் வந்து வளையல். இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த வளையல், இது வந்து சைடில் இங்கே இந்த மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, சைடில் நடுவில் போட்டிருக்கு. அதனால் இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நாள் தேடிட்டே இருக்கும்போது எனக்கு அந்த திருவிழாவில் தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த வளையல் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வளையல் நான் மேக் பண்ண வளையல்ஸ் கூட நான் உங்ககிட்ட காட்டுறேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி கண்ணாடி வளையல்ஸ் எல்லாமே யாருக்கு எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி கலராக இருக்கணும், அப்போ தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு டப்பா ஃபுல்லாகவே வந்து கண்ணாடி வளையல் தான் நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது நம்பூர் ஸ்டைல் மாதிரி இருக்கும் பார்க்க. அதனால தான் பார்த்ததுமே கொத்தா பிடிச்சிட்டு வந்துட்டேன். நம்பூர் ஸ்டைலில் அந்த கல்யாணத்துக்கு போடுவாங்க பார்த்தீங்களா வளையல், அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் இங்கே கிடைக்கல. கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை வாங்கி போடுவேன். இது வந்து மல்டி கலர். அதுக்கப்புறம் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து ஒரு வளையல் நான் வந்து போடல, எனக்கு உடஞ்சிடுச்சா கையில் போடல. இது வந்து சொங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முன்னாடி வந்து போடுவோம், இங்கே முன்னாடி சரிங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது வந்து சும்மா இந்த ரிப்பன்ஸ் மட்டும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கர்ஸும் நான் வந்து வச்சுருக்கேன். ஸ்டிக்கர்ஸ் பற்றியுமோ நான் தான். இங்கே பாருங்கள், இது வந்து கொஞ்சம் குட்டியாக அப்போ வாங்கி வச்சிட்டேன். இங்கே வந்து நிறைய ரெட் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்டிக்கர். இன்னுமே ஓப்பன் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கல் வச்ச பொட்டு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து பாதி பேங்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ண பேங்கிள்ஸ் இருக்குது. பட் வந்து புதுசு தான், 1 டைம் 2 டைம் யூஸ் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான் சரிங்களா. இப்போ நான் மேக் பண்ண பேங்கிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். எனக்கு நான் மேக் பண்ணது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நான் பார்த்து செஞ்சுருப்பேன். நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து மேக் பண்ண பேங்கிள்ஸ் வந்து தெரியும். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் வந்து மாமா வீட்டுக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போது வந்து 1 டே ஃபுல்லாகவே நான் வந்து பேங்கிள் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். மார்னிங் வந்து ஒரு 11 o'clock போனேன். அங்கேயே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு நாள் தான் யூஸ் பண்ணேன். பட் ஸ்டோன்ஸ் எல்லாமே விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு விழல. இதை வந்து தண்ணி படாமல் தான் நம்ம பார்த்துக்கணும். தண்ணி படாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். தண்ணி பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு டைம் பட்டுச்சு அப்படின்னா கூட ஓகே, பரவாயில்ல. நிறைய வாட்டி நம்ம வந்து கை கழுவுறோம், பாத்திரம் கழுவுறோம், துணி துவைக்கிறோம், அந்த மாதிரி இதுக்கெல்லாமே இது யூஸே ஆகாது. ஏன்னா இது அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்காது. நான் வந்து பேங்கிள்ஸ் வந்து செட்டாக வச்சுருக்கேன், உங்ககிட்ட காட்டுறேன் இருங்க. இதை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வளையல் இங்கே பாருங்கள், 2 ஹேண்டுக்கும் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, மல்டி கலர். இது வந்து எல்லா சாரீஸ்க்குமே யூஸ் பண்ணலாம். இதை வந்து சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். இந்த பேங்கிள், அதுக்கப்புறம் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. ஸ்டோன் வந்து எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். நான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் பார்ப்பேன், பட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டேன். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நல்லா இருக்கா? ஓகே, இது வந்து நான் லாஸ்ட்டாக பண்ணது. முதல்ல பண்ணது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. கை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு பேங்கிள். பட் இந்த பேங்கிள் இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா,
இந்த ஸ்டோன் இதுதான் ரொம்ப வந்து லைஃப் வந்து கிடச்சிச்சு. ஏன்னா இதை நான் இது கூட தான் சேர்த்து நான் இந்த பேங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்படின்னும் போது இதில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து விழவே இல்லை, வெறும் இதில் மட்டும்தான் விழுந்துருச்சு. இதில் இந்த ஒன்று ஓட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோன்ஸ் தான் விழுந்துருச்சு. இப்போ செட்டாக பாருங்கள், செம்மையாக இருக்கும். நல்லா இருக்கா? கண்டிப்பாக நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பட் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, எந்த ஃபங்க்ஷனுமே இங்கே இருக்காது, வெளில போகிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே அந்த விரதம் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படின்றதுனால இதை வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடுறது. நான் இப்போ வரைக்கும் அங்கே போகும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணேன், மற்றபடி யூஸே பண்ணலை, அப்படியே வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு பேங்கிளை வந்து செட் பண்ணியிருக்கேன். எப்படின்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன் இருங்க. இது வந்து நான் வாங்கினது தான், 100 rupees கொடுத்து 4 பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து டபுள் செயின் வச்சு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டோனு இது வந்து ஒயிட் கலர் கிடையாது, இது வந்து இந்த கோல்டன் கலர் மாதிரி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், எல்லோ கலரில் பண்ணியிருக்கேன். இன்னுமே த்ரெட்ஸ் எல்லாமே இருக்குது, பட் வளையல் எதுவுமே நான் வந்து இது எல்லாமே நான் யூஸ் பண்ணி இருங்க உங்ககிட்ட காட்டு. இந்த மாதிரி பழைய வளையலை வச்சு தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னுமே கொஞ்சம் தான் இருக்கா, ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் வரல. அதிகமாக ஆனதுக்கப்புறம் ஒரே வாட்டியே இன்னும் ஒரு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம். பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த எல்லோ கலர் நல்லா இருக்கா, இல்லை அந்த ரெட் கலர் ஃபுல்லாக நல்லா இருக்கா, இல்லைன்னா கோல்டன் கலர் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து மாமியாருக்காக செஞ்சது. இது மாமியார் கூட இதை யூஸ் பண்ணியிருக்காங்க இதை ஒரு வாட்டி. பட் வாஷ் பண்ணும்போது இந்த கலர் வந்து ஷேட் ஆகிடும். ஐயோ கீழே வந்துச்சே, இந்த கலர் வந்து ஷேட் ஆகிடும். பட் இருந்தால் செம்மையாக இருக்கும் வளையல் யூஸ் பண்ணால். பாருங்களேன், பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குன்னு. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே, என்னோடய பேங்கிள் கலெக்ஷன் எல்லாமே இவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வேர் பண்ணியிருக்கேன். இப்போ ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால இங்கே எல்லாமே வந்து கையில் எல்லாமே அந்த பிம்பிள்ஸ் மாதிரி வந்துடுதா, ஸோ அதனால தான் என்னால் வந்து அந்த அளவுக்கு பேங்கிள்ஸே போட முடியல. இதுக்கு மேலே இந்த மே ஜூன் மேபி இருக்கலாம், வெயில் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மழை காலம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாமே வச்சு நம்ம வந்து மேட்ச் பண்ணி போடும்போது செம்மையாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். கை நிறைய நம்ம பொம்பளைங்க வந்து வளையல் போட்டால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். பாதி பேருக்கு பிடிக்கும், பாதி பேருக்கு பிடிக்காத. பட் எனக்கு ரொம்பவே வளையல் எல்லாமே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், உங்களுக்கு வளையல் பிடிக்குமா, என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய வளையல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி ஏதாவது என்னோட சாரீ கலெக்ஷன் கூட சொல்லியிருந்தீங்க, என்னோட சாரீ கலெக்ஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் வந்து ஆமாம் கோல்டு கலெக்ஷன் போட சொல்லியிருந்தீங்க. மாமியாரோட இது கோல்டு இருக்குது, அவங்களோட பர்மிஷன் கேட்டுட்டு கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாகவே அதை கூட நான் போடுறேன். நான் மறந்துட்டேன் இன்னைக்கு. ஓகே, நான் மாமியார்கிட்ட கேட்டுட்டு அதை வீடியோவும் போடுறேன். பட் அந்தளவுக்கு கோல்டு இருக்காது, ஏதோ கொஞ்சம் இருக்கிறத நான் வந்து காட்டுறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.